students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.13 in the video la paakalam. Find the least positive values of x such that first subdivision வந்து 67 plus x concurrent 1 mod 4 கொடுத்திருக்காங்க. Second subdivision 98 concurrent x plus 4 mod 5 அப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம x ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். இங்கேயும் x கொடுத்திருக்காங்க, இங்க x கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு வேல்யூ என்னன்றதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துக்கோங்க. 67 plus x concurrent 1 mod 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 1 வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு சைன் மாத்தணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஆட் பண்ணணும். அதுக்கு தான் n போட்டிருக்கோம். ஸோ இந்த 1 வந்து இங்க வரும்போது -1 ஆகுது. ஸோ 67 plus x minus 1 which is equal to 4n. எதுக்காண்டி ஈக்குவல் டு மாத்தணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஆட் பண்றோம். இந்த n வந்து ஏதோ ஒரு இன்டீஜரா இருக்கு, for some integer அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 66 plus x is equal to 4n அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நான் கண்டிப்பா வந்து இந்த டேர்ம் வந்து மல்டிபிள் ஆஃப் 4 தான் இருக்கணும், சரியா? அப்போ 66 plus x is a multiple of 4 அப்படின்னு எழுதிருக்கோம். therefore இப்போ x-க்கு வந்து என்ன வேல்யூ போட்டா நம்மளுக்கு வந்து 4ஓட மல்டிபிள் ஆகும், அதே மாதிரிக்கு அந்த 66ஓட நியரஸ்ட் வேல்யூவா இருக்கணும். பிளஸ் இருக்கனால மோர் தென் 66 தான் பார்க்கணும். இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா லெஸ் தானா பார்க்கணும். இங்க பிளஸ் இருக்கனால மோர் தென் 66 வேல்யூ பார்க்கறோம். அதே மாதிரி 4ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பரா பார்க்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலா 2 போட்டோம் அப்படின்னா 68 வரும், 4ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்றோம், therefore the least positive value of x must be 2 since 68 is the nearest multiple of 4 more than 66. 66ஓட மோர் தெனா இருக்கணும். பிளஸ் போட்டிருக்கனால பிளஸ் எக்ஸ் அப்படின்னா இதோட கொஞ்சம் கிரேட்டர் நம்பரா 4 டேபிள்ல போற மாதிரி நியரஸ்ட் டு 66 இருக்கிற மாதிரி பார்த்து போடுறோம். அப்படின்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னு தான் வரும். இதோட இந்த சம் முடிஞ்சு. செகண்ட் சப்டிவிஷன் 98 concurrent x plus 4 mod 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த x plus 4 வந்து இந்த சைட் கொண்டு வரும். ஸோ 98 minus x plus 4 which is equal to 5n. ஈக்குவல் டு போடும் போது ஏதோ ஒரு வேரியபிள் ஆட் பண்றோம். ஸோ n போட்டுக்கிறோம், 5n for some integer n. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 98 minus x minus 4 which is equal to 5n. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 94 கிடைக்குது. ஸோ 94 minus x is equal to 5n. இப்போ வந்து கண்டிப்பா இந்த வேல்யூ வந்து 5ஆல டிவைட் ஆகும். ஸோ 94 minus x is a multiple of 5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். therefore இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டா அது வந்து 5ஆல மல்டிபிள் ஆகணும். அதே மாதிரி மைனஸ் சைன் இருக்கனால 94ஓட சின்ன நம்பரா தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்க வந்து 4 போட்டு பாருங்க, 90 வரும். 90 வந்து 5 டேபிள்ல போகும். ஸோ the least positive value of 94 minus x must be 4. அப்போ 94 minus 4 which is equal to 19 வருது. 90 தான் வந்து the nearest value multiple of 5 less than 94 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.